ஹாய்டா ஃபிக்ஸீஸ், வெல்கம் டு மை சேனல். இதுதான் நீங்கள் என்னோட சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கப்புறமா பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அண்ட் நாம் இன்னைக்கு பர்த்டே ரெக்வஸ்ட் தான் பார்க்க போகிறோம். லைக் பூரணி மினி 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 ஹாப்பி பர்த்டே என்னோட சார்பாகவும் பிடிஎஸ் சார்பாகவும் அண்ட் நம்ம சேனலில் இருக்கிற எல்லா ஃபிக்ஸி சார்பாகவும் உங்களுக்கு மினி 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 ஹாப்பி பர்த்டே. ஸோ உங்களோட பர்த்டேக்கு உங்கள் ஃப்ரெண்டு வர்ஷா தான் ரெக்வஸ்ட்டை பண்ணியிருக்காங்க. நீங்கள் ஒரு ஜிமின் பயாஸ் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ அவங்களே ஸ்டோரி எப்படி இருக்கணும் அப்படின்ற எல்லாத்தையுமே சொல்லிட்டாங்க. ஹோப் உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் பூர்ணி, அண்ட் வர்ஷாக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் என்னோட டெலகிராம் ஐடி, இன்ஸ்டா ஐடி எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். அண்ட் அதுக்கப்புறமா லைக்கு கமெண்ட்டு போடுங்க. மெயினாக நான் உங்ககிட்ட கேட்குறது அது மட்டும்தான். ஸோ லைக்கும் கமெண்ட்டும் போடுங்க, ஓகேவா? அதுக்கப்புறமா லைக் நீங்கள் போட்டதுக்கப்புறமா அங்கே வீடியோ ஹைப்புக்குன்னு ஒரு வரும். ஸோ என்னோடய வீடியோஸை ஹைப் பண்ணி விடுங்க. ஸோ அது நிறைய பேருக்கு போகும், ஓகேவா? அண்ட் அதுக்கப்புறமா இது எல்லாத்துக்கும் ரொம்ப நேரம்லாம் ஆகாது. ஒரு 2 minutes அவ்வளோதான் மேக்ஸிமம் ஆகும். ஸோ உங்களுக்கு எஃபர்ட் எடுத்து போட்டு உங்களுக்கெல்லாம் நான் ரெடி பண்ணி போடுறேன். ஸோ எனக்கு நீங்கள் கொஞ்சம் இது பண்ணால் மட்டும் போதும். அண்ட் நான் போன வீடியோவில் கேட்டிருந்துருப்பேன் அந்த டேப்லெட் யார்கிட்ட கேட்டிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆனால் ரெண்டு பேர் தான் கமெண்ட் பண்ணாங்க. அனுஸ்ரீயும் அப்புறம் இந்துஜா 2 பேரும் தான் கமெண்ட் பண்ணாங்க. பட் நான் நிறைய பேர் கமெண்ட் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்தேன். பட் ரொம்பவே டிசப்பாயிண்டடாக தான் இருந்துச்சு. ஸோ நீங்கள் கமெண்ட் பண்ணுவீங்கன்ட்டு பார்த்தேன், பட் ஆனால் பண்ணவே இல்லை. இந்த வீடியோவில் அதே மாதிரி நான் ஒரு கொஸ்டின் கேட்பேன். ஸோ நீங்கள் அதுக்கு கமெண்ட் பண்ணணும், ஓகேவா? அண்ட் ரெக்வஸ்ட் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா பர்த்டே ரெக்வஸ்ட் இல்லை உங்கள் ஃப்ரெண்டுக்கு இதே மாதிரி ரெக்வஸ்ட் ஏதாவது பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு 4 daysக்கு முன்னாடி என்கிட்ட நீங்கள் சொல்லிடுங்க. அப்போ தான் எனக்கு போடுறது கரெக்டாக இருக்கும். அண்ட் இந்த பர்சனுக்கு இந்த ஸ்டோரி நல்லாயிருக்கும் அப்படின்னு உங்களுக்கு ஒரு தாட் இருந்துச்சு அப்படின்னா அதையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நான் போன வீடியோவில் கேட்ட அந்த கொஸ்டினுக்கு அனுஸ்ரீ ஜிமினோட ஃப்ரெண்டு ஜங்குக் தான் வாங்கி கொடுத்துருப்பாரு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அண்ட் இந்துஜா டயான் கிட்ட கேட்டிருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் ஆனால் இந்துஜா போன வீடியோவில் டயாங்க்கு வாங்கி கொடுக்கல. பிகாஸ் டயாங் கோவத்துலேயும் ஹர்ட்லேயும் அவர் இருந்தார். ஸோ அதனால் டயாங் எப்படி டயாங் கிட்ட கேட்டிருந்துருப்பாங்க. ஸோ அதனால் டயாங் ஆன்சர் கிடையாது. அண்ட் இதில் நான் ஜங்குக்கு ஸ்டோரியில் கொண்டு வரவே இல்லை. ஸோ அதனால் ஜங்குக்கும் கிடையாது. ஜிமினோட ஃப்ரெண்டாகவே இருந்தாலும் ஸோ ஜங்குக் கிடையாது. அது யார் அப்படின்னா ஜேஹோப் தான். என்னடா திடீர்னு ஜேஹோப்பை இழுக்கிறீங்களே, ஸ்டோரியில் ஜங்குக்கும் வரல, ஸோ எப்படி திடீர்னு நீங்கள் ஜேஹோப்பை இழுக்கிறீங்க அப்படின்ட்டு ஒரு டவுட்டு வரலாம். ஸோ ஜேஹோப் யார் அப்படின்னா உங்கள் பெரியப்பாவோட பையன்தான் ஜேஹோப். ஸோ போன ஸ்டோரியில் பெரியம்மா பெரியப்பா இவங்க எல்லாமே வந்திருப்பாங்கள்ல. ஸோ அதில் உங்களோட பெரிய அண்ணன் தான் ஜேஹோப்பு. ஸோ அவர் தான் வாங்கி கொடுத்துருந்துருப்பாரு. உங்கள் அம்மா ஜேஹோப் கிட்ட தான் கேட்டிருப்பாங்க. அண்ட் இதுதான் ஆன்சர். ஸோ ஜேஹோப் தான் ஆன்சரு. அண்ட் நம்ம இப்போ இங்கே இந்த ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஜிமினோட ஒன் ஷாட் தான் டைட்டில் மாஃபியா கிங் மேரிட் மீ ஃபோர்ஸ்ஃபுல்லி. ஸோ பர்த்டே ஸ்பெஷலு. ஸோ ஹெட்செட் போட்டுட்டு கேளுங்க, ஓகேவா? ஸ்டார்டிங் சீனு எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னா உங்கள் வீட்டில் தான் ஸ்டார்ட் ஆகுது. ஜிமின்னு அந்த காட்ஸ் எல்லாருமே உங்கள் வீட்டில் தான் இருக்காங்க. உங்கள் அப்பா அம்மாக்கா செம்மையாக பயம் அப்படியே நடுங்குது. என்ன இவன் வந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே பேசலை. சைலண்ட்டாக ஜிமின் உங்கள் அப்பா அம்மாவை மட்டும்தான் பார்த்துக்கிட்டே இருக்காரு. உங்கள் அப்பா தான் தைரியத்தை வரவழைச்சிட்டு மாஃபியா கிங் ஜிமின், நீங்கள் இங்கே என்ன விஷயம், எதுக்காக வந்திருக்கீங்க அப்படின்ட்டு உங்கள் அப்பா கேட்குறாரு. ஒன்றும் இல்லை, ரொம்ப ஒரு முக்கியமான விஷயந்தான். எனக்கு வேணுன்ற பொருள் ஒன்று இங்கே இருக்குது, அதை எடுத்துகிட்டு போக தான் வந்திருக்கேன். உங்களுக்கு தேவையான பொருள்னா என்ன, புரியலையே அப்படின்ட்டு உங்கள் அப்பா திரும்பவும் கேட்குறாங்க.
அதுவா அது வந்து அப்படின்ட்டு சொல்லும்போது தான் உங்களோட என்ட்ரி வந்து உள்ளார வருது. எல்லாம் திரும்பி இப்போ உங்களை தான் வந்து பார்த்துட்டு இருக்காங்க. ஓ, எனக்கு வேண்டிய பொருள் வந்துருச்சு அப்படின்னு ஜிம்மின் சொல்கிறாரு. உங்களுக்கா ஷாக்கு ஜிம்மினை பார்த்ததுமே இவன் இங்கே என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஆனால் அதுக்கப்புறமா வந்து உங்கள் அப்பா அம்மா உங்களை ஷாக்காக பார்க்குறாங்க. என்னடா நடக்குதுங்க அப்படின்ற மாதிரி, எதடா சொல்கிறான் அப்படின்ற மாதிரி வந்து அவங்களுக்கு புரியல. திரும்ப வந்து அகெயின் வந்து உங்கள் அப்பா கேட்குறாரு, என்ன சொல்கிறீங்க நீங்கள், எங்களுக்கு புரியல. அகெயின் ஜிமின் உங்கள் அப்பாவை தான் இப்போ பார்க்குறாரு. அது ஒன்றும் இல்லை, நான் தான் சொன்னேன்ல எனக்கு வேண்டிய பொருள் இங்கே இருக்கு அப்படின்னு. டோ அவ தான் உன் பொண்ணு அப்படின்னு சொன்னதுமே செம்ம ஷாக் ஆகிருச்சு உன் அப்பா அம்மாவுக்கு. உங்களுக்கா என்ன நடக்குது இங்கே, நீங்கள் யார், எதுக்கு இங்கே வந்திருக்கீங்க, மா அப்பா என்ன நடக்குது இங்கே, யார் இவங்கெல்லாம் அப்படின்ட்டு வந்து நீங்கள் பேசிக்கிட்டே உள்ளார வரீங்க. ஜிமின் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அவரை வந்து உங்கள் லேப்பில் பிடிச்சி இழுத்து உட்கார வச்சுக்கிறாரு. அச்சுடிச்சாலும் ஏன் இவ்வளோ லேட்டு, மாமா உனக்காக எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கிறது, சீக்கிரமாக வர்றது இல்லையா மாமா, எவ்வளோ நேரமாக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறது அப்படின்னு ஜிமின் சொல்கிறாரு. டே யாரா நீ, முதல்ல கையெடுட விட்டுற என்ன. அச்சோ பொண்டாட்டி, உன் அப்பா நம்ம முன்னாடி விட்டுன்னு சொல்லி கேட்குறியே தப்பு இல்லை அப்படின்ட்டு அவர் உங்கள் காது கிட்ட வந்து, நீயும் நானும் தண்ணியாக இருக்கும்போது நல்லா உள்ளார டீப்பாக விடுறேன் பொண்டாட்டி, அப்பா அம்மா முன்னாடியெல்லாம் இப்படி கேட்கலாமா அப்படின்ட்டு வந்து சொல்கிறாரு. உங்களுக்கா லைக் வந்து என்ன சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு தெரியவே இல்லை. ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணிட்டே இருக்கீங்க, ஜிமினோட லேப்பில் மூவ் ஆகிட்டே இருக்கீங்க. ஜிமினுக்கா லைக் அப்படியே கொஞ்சம் இதாகுது, உங்கள் வெஸ்ட்டை அப்படி கிரிப் பண்ணுறாரு. பொண்டாட்டி அசையும் அதுடி, அசையாமல் உட்காரு, மாமாவுக்கு மூட் ஏறுதில்ல. அப்புறம் உன் அப்பா அம்மா இருக்கானுங்கெல்லாம் வந்து நான் பார்க்க மாட்டேன் அப்படின்ட்டு ஜிமின் சொல்கிறாரு. அப்படியே சைலண்ட்டாக உட்காந்துக்கிறீங்க. அப்புறம் பொண்டாட்டி போகலாமா நம்ம வீட்டுக்கு. அப்புறம் உங்கள் அப்பா அம்மாவை தான் அவர் பார்க்குறாரு. அப்புறம் நாளைக்கு கல்யாணம் உன் பொண்ணுக்கு தான், சரி வந்துடுங்க 2 பேரும் சரியா, எந்த ஹால் எந்த இங்கே நடக்குது அப்படின்றதெல்லாம் சொல்லியிருப்பாரு. உங்கள் அப்பா அம்மாக்கா என்ன பண்ணுறதுனே தெரியல, என்னடா சொல்கிறான் இவன் அப்படின்ற மாதிரி தான் அவங்களுக்கு இருக்குது. இதை பாருங்க, எதுக்கு இந்த மாதிரி தேவையில்லாமல் வம்பு பண்ணிகிட்ருக்கீங்க, எங்கள் பொண்ணை விட்டுருங்க அப்படின்னு உங்கள் அம்மா கேட்குறாங்க. லைக் ஜிமினுக்கு கொஞ்சம் காண்டாகுது, காய்ச்சி தான் பார்க்குறாங்க. உடனே வந்து பாயிண்ட் பண்ணிடுறாங்க கன்னை உங்கள் அம்மா மண்டையிலையும் வந்து உங்கள் அப்பா மண்டையிலையும். உங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல, அவ்வளோ இதாக இருக்குது. ஜிமின் ப்ளீஸ் வேண்டாம், அவங்கள விட்டுருங்க, உனக்கு நான் தானே வேணும், நான் வரேன். அது நல்ல பிள்ளைக்கு அழகு பாத்தியா, உன் பொண்ணுக்கு இருக்கிற அறிவு கூட உனக்கு இல்லை. போலாம் மச்சலாம், மாமா ரொம்ப வெயிட் பண்ணிட்டேன் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிற லைக் வந்து அவர் எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி என்ன ஆகுதுன்னு செம்மையாக உங்களை ஒரு ரஃப்பாக ஒரு கிஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா ப்ரைடல் ஸ்டைலில் தான் வந்து தூக்கிட்டு போகிறாரு. இங்கே உள்ளாரையா உங்கள் அப்பா அம்மாக்கெல்லாம் செம்மையாக அழுக வருது, அவங்களால தடுக்கவும் முடியல, எதுவும் பண்ணவும் முடியல, அழுதுகிட்டு இருக்காங்க. நீங்களும் வந்து ரியாலிட்டியை அக்செப்ட் பண்ணிட்டீங்க. ஜிமின் இப்போ வந்து அவரோட மேன்ஷனுக்கு தான் வந்து கூட்டிகிட்டு போகிறாரு. உங்களுக்கு அப்படியே டியர்ஸ் தேங்கி நிற்கிது, விண்டோஸில் அப்படியே தலையை சாய்ச்சிட்டு தான் வந்து நேற்று நைட்டு நடந்ததை வந்து யோசித்து பார்க்குறீங்க. ஏண்டா அப்படி பண்ணோம் அப்படின்ற மாதிரி தான் தாட்ஸ் இருக்குது. ஸோ இப்போ நம்ம ஃப்ளாஷ்பேக்குக்கு போகலாம். நேற்று நைட்டு தான். ஸோ நீங்கள் வந்து காலேஜ் முடிச்சுட்டு பார்ட் டைம் ஜாப் பண்ணுறதும் உங்களுக்கு பிடிக்கும். ஸோ அதனால் வந்து அந்த மாதிரி அந்த ஒர்க்ஸ் எல்லாம் வந்து முடிச்சுட்டு நீங்கள் பாட்டுக்கு நடந்து வந்துட்ருக்கீங்க. அப்போது வந்து அங்கே காரில் ஜிம்மின் தான் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணிக்கிட்டு இருக்காரு. லைக் வந்து என்ன ஆகியிருக்கும் அப்படின்னா வந்து லைக் வந்து கிளப்பில் இருந்திருப்பார். அப்போது வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் சும்மா விளையாட்டுக்காக என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா ஜிம்மினோட ட்ரிங்க்ஸில் வந்து
டேப்லெட்டை மிக்ஸ் பண்ணி இருந்திருப்பாங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் யார் அப்படின்னா நம்ம டயாங்கோ ஜங்குக்கும் தான். ஸோ அவங்க மிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. இது ஜிமினுக்கு தெரியாமல் அவரும் வந்து குடிச்சிட்டாரு. இப்போ செம்ம ஹாட்டாக ஃபீல் ஆகுது. முடியல, அவரால் ரொம்ப திணறிட்டு தடுமாறிக்கிட்டு இருக்காரு காரில். லைக் அந்த டைமில் வந்து என்ன ஆகுதுன்னா மழையும் வந்துருச்சு. லைக் சடனாக வேகமாக நிறைய மழை வந்ததுனால நல்லா தொப்புன்னு நினச்சிட்டிங்க. வேறு வழியும் இல்லாமல் வந்து அந்த மழையிலே தான் வந்து போயிட்டுருக்கீங்க. அப்போ ஜிமினோட காரை பார்க்குறீங்க. ஹெல்ப் கேட்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு டோரை நாக் பண்ணுறீங்க, விண்டோவை. ஜிமினா அவரும் வந்து அப்படியே வந்து லைக் வந்து அவரோட இதே வந்து இதாக ஆகிருச்சு. லைக் அவரும் வந்து லைக் விண்டோவை இறக்குறாரு. கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறீங்களா, ரொம்ப மழையாக இருக்குது, பக்கத்தில் தான் என்னோடய வீடு இருக்குது, கொஞ்சம் ட்ராப் பண்ணிட முடியுமா அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. ஜிமினா அந்த மலையில் அந்த விட்னஸில் உங்களை பார்த்ததுமே அவ்வளோதான், அவருக்கு இன்னமும் வந்து ஹைப் ஆகிருச்சு. லைக் வந்து லைக் அந்த மலையில் நீங்கள் நினைச்சதுன்னா அந்த ட்ரெஸ் எல்லாம் அப்படியே உங்கள் உடம்போட நல்லா ஒட்டிக்கிச்சு. செம்மையாக வந்து ரிவீல் ஆகிற மாதிரி தான் இருக்குது. கல் பண்ணிட்டு பார்க்குறாரு ஜிமின்னு. ஓ கண்டிப்பாக விட்டுட்டா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் வந்து டோரை ஓப்பன் பண்ணுறாரு. தேங்க்யூ சார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் ஏறுறீங்க. ஏறின உடனே என்ன ஆகுது அப்படின்னா ஜிமின் விண்டோவெல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு லாக் பண்ணிட்டு உங்களை சீட்லேயே பின் பண்ணிடுறாரு. உங்களுக்கு லைக் வந்து என்னடா நடக்குது திடீர்னு, லைக் அது அப்படி தான் இருக்குது. நீங்கள் வந்து அதுலேருந்து வெளியேறதுக்குள்ளாரியே ஜிமின் என்ன பண்ணுறாரு, செம்மையாக உங்களை வந்து கிஸ் பண்ணிடுறாரு. செம்ம டீப்பாக கிஸ் போகுது. கிஸ் அப்படியே வந்து கழுத்துக்கு போகுது. உங்கள் ட்ரெஸ் எல்லாம் வந்து கிழிச்சு லைக் வெட்டானதில் லைக் கிழிச்சு தூக்கி போட்டுடுறாரு. உங்கள் ட்ரெஸ்ஸு ஃபுல்லுமே வந்து கிழிஞ்சு அங்கங்கே காருக்குள்ளார ஒவ்வொரு மூலையில் கிடக்குது. உங்கள் பாடி ஃபுல்லுமே கிஸ் பண்ணுறாரு. அவரோட ட்ரெஸ்ஸும் வந்து லைக் வந்து கழட்டி தூக்கி போட்டு செம்மையாக வந்து அவரோட பாடி உங்களுக்கும் அந்த மலையில் குளிரில் வந்து என்ன ஆகியிருக்கும் அப்படின்னா ஜிமினோட பண்ணதையும் வந்து லைக் வந்து அந்த ஹீட்டுக்கு வந்து உங்கள் உடம்பு ஏற்றுக்க ஆரம்பிச்சிருக்கும். நீங்களும் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாமல் ஜிமினுக்கு வந்து கோஆப்ரேட் பண்ணுவீங்க. அந்த கார்லேயே தரமான ஒரு சம்பவம் வந்து நடக்கும். செம்மையாக ஜிம்மி ஒன்று டைட்டாக ஹக் பண்ணிட்டு அவனை ஸ்க்ராட்ச் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டுலாம் பண்ணிகிட்ருக்கீங்க. அப்படிதான்டி செம்மையாக இருக்குடி, பண்ணுடி ஃபுல்லாக நான் மார்க் பண்ணுறி, செம்ம போதை ஏறுதுரி அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் லெக்ஸை ரெண்டே ஸ்ப்ரெட் பண்ணிட்டு செம்மையாக வந்து பண்ணிக்கிட்டு இருக்காரு. அந்த அளவுக்கு வந்து ஹாட்டாக அந்த மேக்கப் செஷன் போயிருக்கோம். அதுக்கப்புறம் என்ன இருக்கும் அப்படின்னா வந்து ஜிம்மினும் வந்து நீங்களும் வந்து அந்த காருக்குள்ளாரையே வந்து டயர்டில் தூங்கி இருந்திருப்பீங்க. நீங்கள் வந்து கார் சீட்டில் உங்களுக்கு மேலே வந்து ஜிமின்னு அப்படி படுத்துட்டு இருந்திருப்பார். லைக் சடனாக நீங்கள் எந்திரிக்கிறீங்க. லைக் கால் மாதிரி வந்திருக்கும். ஸோ உங்கள் வீட்டிலேருந்து இன்னும் வரல அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கால் பண்ணியிருப்பாங்க. நீங்களும் வந்து எந்திரிச்சிட்டு லைக் வந்து உங்கள் அப்பா அம்மா கிட்டே பேசுகிறீங்க. அதான் வந்துக்கிட்டு இருக்கேன், மழையாக இருந்ததுனால தான் கொஞ்சம் லேட் ஆச்சு, நான் வந்துட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்லோ வாய்ஸில் பேசிவிட்டு காலை கட் பண்ணிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா வந்து அப்படியே ஜிம்மினை கொஞ்சம் கொஞ்சமாக அவரோட க்ரிப்லேருந்து வெளியில் வந்து ஜிம்மினோட ஷர்ட்டையும் ஷர்ட்டு கோட்டு இது ரெண்டுத்தையுமே தான் வந்து நீங்கள் மாட்டிக்கிட்டு என்ன ஆகுது அப்படின்னா வந்து உங்கள் வீட்டுக்கு வரீங்க. ஸோ அப்படி வரும்போது என்ன ஆகியிருக்குன்னா உங்களோட கார்டு வந்து ஜிம்மினோட கார்லேயே விழுந்திருக்கும். ஸோ நீங்கள் வந்து அவசர அவசரமாக எல்லாம் எடுத்து பண்ணுறதுல உங்கள் கார்டு கீழே விழுந்திருக்கும். அப்படி தான் ஜிம்மின் வந்து உங்களை கண்டுபிடிச்சிருந்துருப்பார். இப்போ இதை எல்லாத்தையுமே வந்து நீங்கள் யோசிச்சுட்டு அப்படியே வந்து சோகமாக வந்துட்டுருக்கீங்க. இப்போது அவரோட மேன்ஷனுக்கும் வந்து ரீச் ஆயிடுச்சு. கார் ஸ்டாப் ஆகுது. உங்களை அப்படியே தூக்கிக்கிட்டு தான் கீழே இறங்கி போகிறாரு. அங்கே இருந்த மேட்ஸு கார்ட்ஸ் எல்லாருமே வந்து ஜிம்மினுக்கு வந்து பவ் பண்ணிட்டு அப்படியே உங்களையும் தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அதுக்கப்புறமா உள்ளார போனதுக்கப்புறமா வந்து ஜிம்மின் வந்து எல்லா கார்ட்ஸையுமே கூப்பிட்டு இனிமேல் இந்த மேன்ஷனுக்கு இவ தான் குயின்னு, இவ்வளோ யாராவது வந்து தேவையில்லாமல் டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ணுறதுன்னு கேள்விப்பட்டேன், அவ்வளோதான். என் கோவத்தை பற்றி நான் சொல்ல தேவையில்லை, உங்களுக்கெல்லாம் புரியும்னு நினைக்கிறேன். அப்புறம் நாளைக்கு இவ லீகலாக என்னோடய ஒய்ஃப் ஆக போகிறா. நாளைக்கு எல்லாம் வீடு ஃபுல்லு டெக்கரேட் ஆகணும், புரியுதா அப்படின்னு ஜிம்மின்னு சொல்லிட்டு உங்களை இப்போ வந்து ரூமுக்கு தான் வந்து கூப்பிட்டு போகிறாரு.
இப்போ வந்து பெட்டில் தான் வந்து அவர் உட்காந்துட்டு இருக்காரு. அவரோட லேப்பில் நீங்கள் இருக்கீங்க. எதுவுமே பேசலை, சைலண்ட்டாக தான் இருக்கீங்க. அப்புறம் பொண்டாட்டி எப்படி ஹாப்பியா அப்படின்ற மாதிரிலாம் வந்து அவர் பாட்டுக்கு பேசிகிட்டு இருக்காரு. நீங்கள் எதுவுமே பேசலை, சைலண்ட்டாக இருக்கீங்க. ஏன்டா உனக்கு உன் காருக்குள்ளார வந்த உனக்கு ஹெல்ப் பண்ண அப்படின்ற மாதிரி தான் வந்து உங்களுக்கு இருக்குது. எதுவுமே பேசல, சைலண்ட்டாக தான் இருக்கீங்க. என்ன பொண்டாட்டி இங்கே நான் பேசிக்கிட்டே இருக்கேன், நீ சைலண்ட்டாக இருக்க. நாளைக்கு நமக்கு கல்யாணம், அதனால் டின்னரை சாப்பிட்டு சமத்து பிள்ளையா தூங்கிடுவியான். நாளைக்கு லீகலாக என்னோட பொண்டாட்டி ஆகிடுவியான். புரியுதா? இல்லைன்னு வச்சுக்க, உன் அப்பா அம்மாவை உன் கண்ணு முன்னாடியே சீக்கிரமாலாம் போட்டுற மாட்டேன். அவங்கள கொஞ்சம் கொஞ்சமாக சித்திரவதை பண்ணுறதை பார்க்கணும்ல நீ அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறாரு. உங்களுக்கு செம்ம அழுகையாக வருது, என்ன பண்ணுறதுன்னே தெரில. அப்படி இருக்குது. நான் அப்படியே டைமும் ஸ்கிப் ஆகுது, நெக்ஸ்ட் டே ஆகுது. நீங்களும் வந்து வேறு வழி இல்லாமல் லைக் ரெடி ஆகுறீங்க. அங்கே மேக்கப் ஆர்டிஸ்ட் அவங்க எல்லாமே வந்து எல்லாமே ரெடி பண்ணுறாங்க. ஜிமின் டக்குன்னு ஒரே நாளே வந்து எல்லாத்தையுமே வந்து மண்டபத்தை புக் பண்ணுறது, லைக் ஜிமினோட பிஸ்னஸ் பார்ட்னர்ஸு, கேங்கு கூட மிங்கிளாக கொலாபில் இருக்கிற சின்ன சின்ன கேங்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து அந்த மேரேஜுக்கு வந்திருப்பாங்க. உங்கள் சைடில் உங்கள் அப்பா அம்மா மட்டும்தான், அவங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. ஜிமின் தான் கார் அனுப்பிச்சிருப்பாரு அவங்களோட வீட்டுக்கும். அவங்களும் வேறு வழி இல்லாமல் அவங்களும் வந்து வந்திருப்பாங்க. நம்ம பொண்ணாச்சே நம்ம அப்படின்ற மாதிரி தான். நீங்கள் அப்படியே உட்காந்துட்டே தான் இருக்கீங்க. இப்படியே மேரேஜும் ஆகுது. மேரேஜுக்கு ஆனதுக்கப்புறமா நீங்கள் உங்கள் அப்பா அம்மாவை ஹக் பண்ணிட்டு அழுதுட்டு இப்போ திரும்ப ரிட்டர்ன் வீட்டுக்கு வந்துடுறீங்க. ஜிம்மினுக்கு வந்து ஒரு மிஷனுக்கு போக வேண்டிய வேலை இருந்ததுனால உங்களை வந்து அவர் வீட்டுக்கு ட்ராப் பண்ணிட்டு மிஷனுக்கு ரெடியாகிட்டு அவர் கிளம்பி போயிடுறாரு. இப்படி தான் வந்து ஒரு 1 வீக் ஆகுது. 1 வீக் கழிச்சு தான் வந்து ஜிம்மின் வராரு. லைக் வந்து பிளட்டு, காயம் இதெல்லாம் இருக்குது. என்னதான் இருந்தாலும் புருஷன்னு ஒரு ஆகிட்டா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் அக்செப்ட் பண்ணிட்டு, நீங்கள் வந்து காலேஜ் ஸ்டூடெண்ட்டு தான். ஸோ வந்து காலேஜ் போகிறது படிக்கிறது அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது ஈவினிங் டைமில் தான் வந்து ஜிமின் வராரு. நேராக ரூமுக்கு தான் வராரு. நீங்கள் அங்கே தான் இருக்கீங்க, பார்க்குறீங்க ஜிமினை. லைக் வந்து பிளட் ஸ்டெயின்ஸ் இருக்குது, காயங்கள்லாம் இருக்குது. ஜிமின் பார்க்குறாரு, நீங்களும் பார்க்குறீங்க. அவர் பாட்டுக்கு போயிட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு டவலோட தான் வெளியில் வராரு. லைக் அந்த காயம்லாம் வந்து செஸ்ட்டு கிட்ட கை கிட்டலாம் அப்படியே இருக்குது. நீங்களா மெடிக்கல் கிட்டோட தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. ஜிமின் பார்க்குறாரு, என்ன பண்ணுற ஜிமின் வந்துட்டிங்களா, வாங்க உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. ஜிமினும் வந்து உங்கள் பக்கத்தில் தான் வந்து உட்கார்றாரு. நீங்களும் வந்து ட்ரீட்மெண்ட் எல்லாம் வந்து லைக் வந்து என்ன பண்ணணுமோ அதை வந்து பண்ணிகிட்ருக்கீங்க. ஜிமின் உங்களே தான் பார்த்துக்கிட்டே இருக்காரு. ட்ரீட்மெண்ட் எல்லாம் முடிச்சதுக்கப்புறமா சரி நீங்கள் ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அதை எடுத்துகிட்டு போக போகிறீங்க. பட் ஆனால் ஜிமின் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, உங்கள் கையை பிடிச்சி இழுத்து அந்த மெடிக்கல் பாக்ஸை தூக்கி போட்டுடுறாரு. ஜிமின் என்ன பண்ணுறீங்க நீங்கள்? ஒரு வாரம் ஆச்சுடி, வெட்டிங் நைட்டு செலப்ரேட் பண்ணலல்ல, அதை இப்போ செலப்ரேட் பண்ணிட வேண்டியது தான் அப்படின்ட்டு வந்து ஜிமின் உங்களை கிஸ் பண்ணுறாரு. அப்படியே வந்து ஒரு ஹாட்டான ஒரு மேக்கப் செஷன் போகுது. நீங்களும் வந்து டயர்டில் தூங்கிட்டுருக்கீங்க. ஜிமின் உங்களுக்கு பக்கத்தில் உட்காந்து ஸ்மோக் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அவருக்கு ஒரு தாட், உண்மையிலேயே நீங்கள் அக்செப்ட் பண்ணிட்டீங்களா இல்லையா அப்படின்ட்டு ஒரு டவுட்டும் வந்து இருக்குது. இப்படியே தான் ஃபியூ டேஸும் போகுது. நீங்களும் வந்து உங்கள் ரியாலிட்டியை அக்செப்ட் பண்ணிட்டு ஜிமினையும் உங்கள் ஹஸ்பண்டாக ஏற்றுக்கிட்டீங்க. இப்படியே தான் போகுது. ஜிமினும் உங்களை ரொம்ப கேர் பண்ணி ரொம்ப வந்து லவ்வபுளாக வந்து பார்த்துக்கிறாரு, கேர் பண்ணி பார்த்துக்கிறாரு. உங்களுக்கு அது ரொம்பவும் வந்து பிடிச்சிருக்கு. ஸோ 2 பேருமே வந்து லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க. உங்கள் லைஃப் இப்படி தான் ஹாப்பியாக தான் போயிட்டுருக்கு. பட் ஆனால் கொஞ்சம் ஃபியூ மந்த்ஸ் கழித்து என்ன ஆகுது அப்படின்னா, கொஞ்ச நாளாகவே ஜிமின் வந்து செம்ம கோவமாக தான் இருக்கார். எதுக்கு எடுத்தாலும் இரிட்டேட் ஆகுறது அந்த மாதிரி தான் இருக்குது. நீங்களும் வீட்டில் பார்க்குறீங்க அவங்களோட கார்ட்ஸ் கிட்ட லைக் வந்து மாஃபியாவாக இருந்தாலும் செக்ரட்டரிஸு அவருக்குன்னு தனியாக ஒரு சிஇஓ ஜாபும் இருக்குல்ல. ஸோ அதுவும் வந்து அவர் பார்த்துக்கிட்டு இருக்காரு. செம்ம கோவமாக இரிட்டேட் பிடிச்சி எல்லாரையுமே கற்றுக்கிட்டு இருக்காரு.
என்னதான் நடக்குதுன்னு தெரியல. ஒருவேளை ஆஃபீஸில் எதாவது ப்ராப்ளமாக இருக்குமோ. நீங்கள் வந்து நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, காலேஜ்க்கெல்லாம் வந்து லீவ் போட்டுட்டு, சரி என்னதான் நடக்குது அப்படின்னு ஆஃபீஸில் போய் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஆஃபீஸ்க்கு போகிறீங்க. ஆஃபீஸுக்கு போய் பார்த்தாலுமே வந்து இப்படி தான் பிடிச்சி எல்லாரையுமே திட்டுன்னு திட்டிக்கிட்டு இருக்காரு ஜிமின்னு. அங்கே இருக்கிற எல்லாருமே அவ்வளோ வந்து லைக் நர்வஸாக பயத்தில் உட்காந்துட்டு இருக்காங்க. அதெல்லாம் பார்த்தாலே உங்களுக்கு நல்லா தெரியுது. இதை வந்து இப்படியே போனால் சரி வராது அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் வந்து ஜிமினோட கேபினுக்கு தான் போகிறீங்க. அங்கே பிடிச்சி கத்திக்கிட்டு இருக்காரு. அங்கே அந்த பொண்ணா கண்ணில் அப்படியே தார தாரையா தண்ணி கொட்டிக்கிட்டு இருக்கு. ஜிமின் அவ்வளோ பிடிச்சி திட்டுன்னு திட்டிக்கிட்டு இருக்காரு. டோர்ஸ் திறந்த சவுண்டு எதுவுமே ஜிமின் கவனிக்கலை. நீங்கள் உங்களோட வாய்ஸ் தான் ஜிமின் அப்படின்ட்டு உங்கள் வாய்ஸ் கேட்டதுமே தான் வந்து லைக் திரும்பி பார்க்குறாரு. பார்த்ததுமே ஜிமின் வந்து அந்த பொண்ணு இங்கேருந்து கிளம்பி போ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. அந்த பொண்ணு அழுதுகிட்டே வந்து போயிடுது. நீங்களும் அந்த பொண்ணு போனதுக்கப்புறமா டோரை க்ளோஸ் பண்ணி லாக் பண்ணிட்டு இப்போ ஜிமின் கிட்ட தான் போகிறீங்க. ஜிமின் என்ன தான் ஆச்சு? ஏன் வந்து இவ்வளோ டென்ஷனாக கோவமாக கத்திட்டு இருக்கீங்க? பாவம் அந்த பொண்ணு அப்படி அலறா அப்படின்ட்டு சொல்கிறீங்க. ஜிமினுக்கு செம்ம இரிட்டேட் ஆகுது. வேண்டாம் ஆல்ரெடி செம்ம காண்டில் இரிட்டேட்டில் இருக்கேன். என்ன திரும்ப டென்ஷன் ஏற்றாத, எதுக்கு இங்கே வந்த, போ இங்கேருந்து அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் நீங்கள் சொல்கிற எதையுமே கேட்குற மாதிரி இல்லை. நீங்கள் போய் ஜிமின் லேப்பில் தான் வந்து உட்காந்துக்கிறீங்க. சொல்லிக்கிட்டே இருக்கெல்லாம் ஓயன் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன், எனக்கு ஆல்ரெடி செம்ம காண்டில் இருக்கேன், எந்திரிச்சு போ அப்படின்னு சொல்லிட்டு உங்களை தள்ளுறதுக்கு வராரு. பட் ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஜிமினை வந்து கிஸ் பண்ணிடுறீங்க. ஜிமின் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்திருக்க மாட்டார். எப்போவுமே அவரு தான் வந்து ஸ்டார்ட் பண்ணுவார் இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம். ஸோ இப்போ நீங்கள் திடீர்னு கிஸ் பண்ணும்போது அவருக்கே ஷாக் ஆயிடுச்சு. லைக் வந்து லைக் ஃபியூ செகண்ட்ஸ் கழித்து அவரும் வந்து உங்களை கிஸ் பேக் பண்ணுறாரு. அந்த கிஸ்ஸு ரொம்ப வந்து டீப்பாக போகுது. லைக் அவருக்கு இருந்த மொத்த கோவம், அந்த இரிட்டேஷன் எல்லாத்தையுமே வந்து அந்த கிஸ்ஸில் காட்டுறாரு. உங்களோட லிப்ஸை செம்மையாக பிடிச்சி கடிச்சு இழுக்கிறாரு, சக் பண்ணுறாரு. அவருக்கு அவ்வளோ வந்து லைக் என்ன ஆகுதுன்னா செம்ம டெம்ட் ஆகியிருக்கும். ஸோ அங்கே ஆஃபீஸ்லேயே வச்சு செம்மையாக தரமான ஒரு சம்பவம் உங்களை அவ்வளோ ஃபோர்ஸாக ரஃப்பாக தான் வந்து ஜிமின் பண்ணுறாரு. நீங்கள் செம்மையாக மூன் பண்ணி கத்திருந்துருப்பீங்க. அது நல்லாவே வந்து வெளியில் கேட்குது. இப்போ நீங்கள் வந்து லைக் வந்து இப்படியே ஒரு 2 hours போகுது. இப்போ ஜிமினோட கேபின்குள்ளார இருக்கிற அந்த சோஃபாவில் தான் இப்போ 2 பேருமே வந்து படுத்துட்ருக்கீங்க. அப்போ தான் நீங்கள் ஜிமின் கிட்ட கேட்குறீங்க, என்ன ஆச்சு ஜிமின், ஏன் வந்து இவ்வளோ கோவம், இவ்வளோ இரிட்டேஷன், நானும் கொஞ்சம் நாளாக பார்த்துட்டு தான் இருக்கேன், என்ன ஆச்சு அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. அப்போ தான் ஜிமின் வந்து உங்களை பார்க்குறாரு. அது ஒன்றும் இல்லடி, பிஸ்னஸில் தான் யாருன்னே தெரியல, என்னையே டார்கெட் பண்ணி பண்ணுற மாதிரி தான் இருக்குது. நிறைய லாஸ் ஆயிடுச்சு, நிறைய ப்ராஜெக்ட்ஸ் கையை விட்டு போயிடுச்சு. உனக்கே தெரியும் நான் ஒரு மாஃபியா கிங்குன்ட்டு. அந்த யாருன்னு தெரியல என்னை எதிர்த்து எல்லா மிஷன்ஸ்லேயும் வந்து என்னை எரிச்சல் கிளப்பிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்கிறாரு. ஜிமின் தான் மாஃபியா கிங்குன்னு உங்களுக்கு தெரியாது, அவன் ஒரு மாஃபியா அப்படின்ட்டு தெரியும். பட் ஆனால் மாஃபியா கிங்கு அப்படின்னு உங்களுக்கு தெரியாது. அது கொஞ்சம் உங்களுக்கு ஷாக்காக தான் இருக்குது. என்ன சொல்கிறீங்க ஜிமின்? ஆமாண்டி பொண்டாட்டி, யாருன்னே தெரில, நானும் கண்டுபிடிக்க பார்க்குறேன், ஆனால் கண்டுபிடிக்கவே முடிய மாட்டேங்குது. என்றைக்காவது ஒரு நாள் சிக்கட்டும் அப்போ இருக்குது அப்படின்ற மாதிரி அவ்வளோ இரிட்டேட்டாக வந்து பேசிக்கிட்டு இருக்காரு. ஜிமின், இப்போவும் எதுக்கு ஆஃபீஸை பற்றி பேசிகிட்டு இருக்கீங்க நான் பக்கத்தில் இருக்கும்போது அப்படின்ட்டு வந்து நீங்கள் சொல்கிறீங்க. அதுவும் கரெக்டு தான், இவ்வளோ ஹாட்டாக செக்ஸியான ஒரு பொண்டாட்டியை பக்கத்தில் வச்சுக்கிட்டு பிஸ்னஸை பற்றி பேசினா தப்பாக இருக்காது, உன்னோட ஒவ்வொன்றத்தையும் வர்ணிக்க வேண்டாமா அப்படின்ட்டு வந்து ஜிமின் வாயை திறக்கிறாரு. போதும் போதும் போதும், ஒன்றும் வர்ணிக்க தேவையில்ல. ஆஹா, பொண்டாட்டிக்கு என்ன ஷையா இல்லை பண்ணா அகெயின் மூடேறிடுமா? அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், லஞ்சு கொண்டு வந்திருக்கேன், சாப்பிட்லாம், எந்திரிங்க. உன்னை சாப்பிட்றேனேடி. சாப்பிட்ட வரைக்கும் போதும்,
தள்ளுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் லஞ்ச் எல்லாம் வந்து ட்ரெஸ் எல்லாம் எடுத்து போட்டு லஞ்ச் எல்லாம் எடுத்து வச்சுட்டு ஜிமினுக்கு ஃபீட் பண்ணிருக்கீங்க. ஜிமினும் உங்களுக்கு ஃபீட் பண்ணுறாரு. அப்படியே தான் போகுது. இப்போ அகெயின் வந்து ஜிமினுக்கு ஒரு மிஷன் வருது. இந்த தடவை கண்டிப்பாக வந்து அவருக்கு வந்து எதிராக அவருக்கு ஈக்குவலாக அப்படின்னு கூட சொல்லாமல் அவருக்கு ஒரு படி மேலே அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த மாதிரி தான் வந்து அவருக்கு இப்போதைக்கு போய்கிட்டே இருக்குது. அந்த பர்சனை கண்டிப்பாக கண்டுபிடிச்சே ஆகணும் அப்படின்ற மாதிரி தான் அவருக்கு இருக்குது. இன்றைக்கி கண்டிப்பாக வந்து ஒரு பிளானை போடுறாரு ட்ராப் பண்ணுறதுக்கு அந்த பர்சனை. ஸோ கண்டிப்பாக இந்த ட்ராப் வச்சு கண்டிப்பாக அவளை பிடிச்சே ஆகணும், அந்த பர்சனை வந்து பிடிச்சே ஆகணும் அப்படின்ற மாதிரி அவரும் வந்து இருக்கார். செம்மையாக ஒரு பிளானை போடுறாரு. இந்த பிளானை போட்டால் கண்டிப்பாக அந்த பர்சன் வந்து மாட்டிக்குவாங்க அப்படின்ட்டு. அந்த பிளானை வந்து ஒரு பர்சன் வந்து போட்டு கொடுக்குறாங்க. அந்த பர்சன் யாராக இருக்கும் அப்படின்றத நீங்கள் கமெண்ட் பண்ணணும். அந்த பிளானை போட்டு கொடுத்தது யார் அப்படின்றத உங்கள் கமெண்ட்டில் நீங்கள் சொல்லுங்கள். யாராக இருக்கும் அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகேவா? ஸோ உங்களோட கமெண்ட் வந்து யாருது கரெக்டாக இருக்குது அப்படின்றத வந்து நான் நெக்ஸ்ட்டு வீடியோவில் நான் சொல்லுவேன். ஓகேவா? ஸோ மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி வீடியோஸ் எப்படி இருக்குன்றதையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணணும். ஓகே? அண்ட் லைக்ஸும் போட்டுருங்க. வீடியோஸை கொஞ்சம் ஹைப் பண்ணால் பெட்டராக இருக்கும். அவ்வளோதான்டா. ஸோ பேக் டு த ஸ்டோரி. அந்த அவர் வந்து எப்படி ஸ்கெட்சை வந்து போட்டு கொடுத்தாங்களோ அதே மாதிரி தான் வந்து நடக்குது. லைக் வந்து அந்த பர்சனும் வந்து அந்த ட்ராப்பில் வந்துடுறாங்க. அந்த பர்சன் சுற்றி அந்த பர்சனோட காட்ஸ் எல்லாருமே வந்து வந்துடுறாங்க. செம்ம ஃபைட்டு நடக்குது அங்கே. ஜிமினோட காட்ஸும் அந்த பர்சன் இன்னொரு பர்சன் இருப்பாங்களே, ஸோ அந்த பர்சனோட காட்ஸும் செம்மையாக சண்டை நடந்துக்கிட்டு இருக்கு. அந்த டைமில் அந்த மெயின் பர்சன் ஒருத்தவங்க இருப்பாங்களே, அவங்களும் சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. அப்போ தான் அந்த கேப்பில் ஜிமின் வந்து வராரு. கண்டிப்பாக அது யாருன்னு தெரிஞ்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு லைக் அந்த பர்சன் மாஸ்க் தான் போட்டிருப்பாங்க. ஸோ ஃபேஸ் ரிவீல் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மாஸ்க் தான் போட்டிருப்பாங்க. சீக்ரெட்டாக ஒழிச்சிட்டு இருந்த ஜிமின் வந்து என்ன பண்ணுவார்னா, அந்த போட்டுட்டு இருந்த மாஸ்கை லைக் வந்து கத்தியை வற்றி லைக் ஷார்ப்பான கத்தியை ஸ்லாஷ் பண்ணால் எப்படி அது டர்ன்னு கிழிஞ்சிருமோ அந்த மாதிரி தான் அந்த ஃபேஸும் கிழிஞ்சிருச்சு. அந்த பர்சனும் வந்து சண்டை போட்டுட்ருப்பாங்களே, ஸோ ஒரு கிக் பண்ணிவிட்டு அந்த எதிரி கீழே விழுந்ததுக்கப்புறமா அந்த பர்சன் வந்து திரும்புனா ஷாக்கு. யாருக்கு? நம்ம ஜிமினுக்கு செம்ம ஷாக்கு. அந்த பர்சனை பார்த்ததுமே லைக் அந்த பர்சனும் ஜிமினை பார்த்ததுமே அவங்களுக்கும் செம்ம ஷாக்கு. அவரால் சுத்தமாக அதை நம்பவே முடியலை. இவன் தானா, இந்த பர்சன் தானா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினால் கொஞ்சம் கூட நம்பவே முடியல. ஸ்டண்டாக நின்றுட்டுருக்காரு. ஸோ அந்த பர்சன் என்ன பண்ணுறாரு அப்படின்னா வந்து ஜிமினை ஒரு கிக் பண்ணிட்டு அங்கேருந்து ஓட பார்க்குறாரு. ஜிமின் உடனே வந்து லைக் அந்த கிக் பண்ணதில் அகெயின் பேக் டு த இது வந்திருப்பார். வேகமாக ஓடுறாங்க. ஜிமின் துரத்துறாரு. ஸோ அங்கேருந்து எஸ்கேப் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு மேலேருந்து கீழே குதிக்கலாம் அப்படின்ட்டு அந்த பர்சன் ட்ரை பண்ணும்போது ஜிமின் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அந்த பர்சனை குதிக்க விடாமல் பண்ணிவிட்டு அவங்களோட வெஸ்ட்டை பிடிச்சி அப்படியே பக்கத்தில் இழுத்துக்கிறாரு. அந்த பர்சனுக்கு செம்ம ஷாக்காக பார்க்குறாங்க. ஜிமின் அப்படியே வந்து அந்த கோவத்தோடு பார்த்துக்கிட்டு இருக்காரு அந்த பர்சனை. அந்த பர்சனுக்கு வந்து ஜிமினை எப்படி ஃபேஸ் பண்ணுறதுன்னே தெரியல. நீதானா அது? இவ்வளோ நாள் என்னை கோவத்தை கிளப்பி விட்டுட்டு எரிச்சலை ஏற்படுத்திட்டு எனக்கு லாஸ் கொடுத்த பர்சன் நீதானா அப்படின்ற மாதிரி வந்து ஜிமின் சொல்லிக்கிட்டு இருக்காரு. அந்த பர்சன் அவ்வளோ சைலண்டாக தான் இருக்காங்க. ஸோ டயாங்கு ஜங்குக்குமே வந்து அங்கே இருந்திருப்பாங்க. அவங்களும் ஃபைட் பண்ணிட்டு ஒரு ஜிமின் கண்டிப்பாக பிடிச்சிருப்பான். அந்த பர்சன் யாருன்னு பார்த்தே ஆகணும் அப்படின்ட்டு வந்து டயாங்கு ஜிமினும் வந்து பார்க்குறாங்க. பார்த்து அவங்களுக்கு 2 பேருக்கும் சமாஷாக்கு அந்த பர்சனை பார்த்ததுமே நீயா நீயா அந்த பர்சன் அப்படின்னு டயாங் கேட்குறாரு. டே ஜிமினு, என்னடா இது உண்மையாக தானா? அது இவங்க தானா அப்படின்ற மாதிரி ஜங்குக்கு கேட்குறாரு. பல்ல கடிச்சுக்கிட்டு ஆமாண்டா, ஆமாம் அது என் பொண்டாட்டியே தான் அப்படின்ட்டு ஜிமின் சொல்கிறாரு. எஸ், அந்த பர்சன் யாருன்னா நீங்கள் தான்.
நீங்க தான் வந்து ஜிமின் அது ஜிமின் தான் தெரியாமலே ஜிமின் கூட போட்டி போட்டுட்டு அவரோட டீல்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் வாங்கியிருப்பீங்க. லைக் அவர் ஒரு மிஷன்னு வந்தாலே 2 பேருக்கு கொடுப்பாங்களோ, ஸோ அந்த மாதிரி தான் ஒன்று அவங்க போச்சுன்னா அதே மாதிரி உங்களுக்கு வரும். நீங்கள் ஜிமினுக்கு முன்னாடியே அதெல்லாம் வந்து மொத்தமாக முடிச்சிருந்திருப்பீங்க. அதெல்லாம் வந்து நடந்திருக்கும். ஸோ ஜிமின் எப்படி வந்து ஒரு மாஃபியா கிங்கோ, நீங்களும் அதே மாதிரி ஒரு மாஃபியா குயின்னு ரொம்ப சீக்ரெட்டாக தான் வந்து இருப்பீங்க. யார் என்னன்னு யாருக்குமே தெரியாது. ஸோ அப்படி தான் இதை இப்படி கண்டுபிடிச்சதுமே ஜிமினுக்கு சுத்தமாக நம்பவும் முடியல. ஜங்குக்கும் வந்து அவங்களாலையுமே நம்ப முடியல. டி அப்போ இவ தான் உன் பொண்டாட்டி தான் மாஃபியா குயினாடா அப்படின்ட்டு ஜங்குக்கும் 2 பேருமே வந்து சேர்ந்து சொல்கிறாங்க. ஆமாண்டா, ஆமாம். என்னோட எதிரிய நான் பக்கத்துலேயே இன்னும் கூடவே என் வீட்லேயே என்னால் என்ன சொல்கிறதுன்னு தெரியல. என் எதிரியவே நான் என் பொண்டாட்டியை வச்சுருக்கேன் அப்படின்ற மாதிரி அவருக்கு கோபம். ஸோ நீங்கள் வந்து சொல்லவே கிடையாது ஜிம்மின்கிட்ட இந்த மாதிரி ஒரு லைஃப் உங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதுவும் ஒரு கோவம். அது மட்டும் இல்லாமல் அவரோட டீல்ஸ் லாஸ் ஆனது, ப்ராஜெக்ட் போனது, இது எல்லாம் செம்ம கோவம். அந்த மாதிரி ஒரு வெறிகண்ட கோவத்தில் தான் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கார் ஜிம்மின்னு. வந்து உங்களுக்கும் வந்து கோவம் இருக்கும் தான். ஸோ என்ன பண்ணுறீங்க, ஜிம்மினை வேகமாக தள்ளி விடுறீங்க. என்னடா என்ன உனக்கு மட்டும்தான் கோவன்றது வருமா, எனக்கு வராதா? தெரிஞ்சதாண்டா பண்ண, நீனு தெரிஞ்சதாண்டா பண்ண. ஏன் பேரண்ட்ஸை முன்னாடியே என்ன ஃபோர்ஸ்ஃபுல்லாக மேரேஜ் பண்ணலை, ஏன் முன்னாடியே என் அப்பா அம்மா மண்டையில் கண்ணை வச்சல, அதுக்கு என்ன பழி வாங்க வேண்டாம்? அதுக்காக தாண்டா இதுக்கு எல்லாத்தையுமே பண்ணேன். ஆனால் சும்மா சொல்லக்கூடாது, எவ்வளோ சந்தோஷமா இருந்துச்சு தெரியுமா உன்னோட அந்த இரிட்டேட்டான மூஞ்சியை பார்க்கும் போதெல்லாம். அந்த கோவத்தில் நீ கோமா இருக்கும் போதெல்லாம் அதுக்கெல்லாம் காரணம் நான் தான்னு சொல்லும் போதெல்லாம் எனக்கு இவ்வளோ சந்தோஷமா இருந்துச்சு தெரியுமா. அதுக்கெல்லாம் அந்த சந்தோஷத்தை வாயால் சொல்லவே முடியாது அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க. இந்த மாதிரி இது வரைக்கும் நீங்கள் ஜிமின் கிட்ட பேசினதே இல்லை. ஏன்னா நீங்கள் வந்து ரொம்பவே இன்னசென்ட்டான க்யூட்டான நல்ல அந்த மாதிரி ஜாலி டைப்பான பொண்ணாக தான் வந்து ஜிமின் முன்னாடி இருந்திருப்பீங்க. இப்போ அப்படியே டோட்டலாக ஆப்போசிட்டாக இருக்கிறது ரொம்பவே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஏய் அப்போது இவ்வளோ நாள் என் கூட வாழ்ந்த வாழ்க்கைலாம் அது எப்படி சொல்கிறது, உனக்கு பிடிக்கும் தான், இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஆனால் நீ உனக்கு கூட ஒரு ரிவெஞ்ச் எடுக்கணும்னு நினச்சேன்டா. அதனால தான் உன் முன்னாடி இன்னசென்ட்டாக ஆக்ட் பண்ணிட்டு உனக்கே ஆப்பம் வச்சேன் அப்படின்ட்டு வந்து லைக் வந்து திமிரு தென்னாவட்டோடு சொல்கிறீங்க. ஜெமினுக்கு செம்ம மண்டையில் அப்படியே சூடு சிறுன்னு ஏறுது. என்ன நல்லா சூடு ஏறுது போல், நல்லா ஜிவ்வுன்னு மூஞ்சில் தெரியுது அப்படின்னு உங்களுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. வேண்டாண்டி வேண்டாம், அப்படி தாண்டா பண்ணுவேன். என்ன பண்ணுவேன்? எனக்கு இப்போ எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா, என்னோட ரிவெஞ்சு கம்ப்ளீட்டு. ஆனால் சும்மா சொல்லக்கூடாது, நல்லா தான் ஸ்கெட்சு போட்டு தூக்குனேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து அந்த விண்டோவில் இருந்து கீழே குதிச்சிடுறீங்க. அப்படின்ட்டு ஜிமின் கத்துறாரு. பட் ஆனால் நீங்கள் சேஃபாக லேண்ட் ஆகிட்டு எதுவுமே நடக்காத மாதிரி ஜாலியாக வந்து நடந்து போயிட்டுருக்கீங்க. டே மச்சான், சும்மா சொல்லக்கூடாதுடா, உன் பொண்டாட்டி செம்மடா, உன்னையே மிஞ்சிட்டா, நீ தான் பெஸ்ட்டு, நீ தான் கெத்துன்னு நினச்சேன், ஆனால் உன் பொண்டாட்டி உன்னை விட்டு டபுள் மடங்குடா அப்படின்ற மாதிரி வந்து ஜங்குக் சொல்கிறாரு. மூடிக்கிட்டு இருக்கிறது உனக்கு நல்லது ஜங்குக் அப்படின்ட்டு ஜிம்மின்னு சொல்லிட்டு அவர் வந்து கீழே வராரு. நீங்கள் கேஷுவலாக வந்து ஜாலியாக அங்கேருந்து கிளம்பிட்டீங்க. உங்களுக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. கிளப்பில் தான் வந்து ஃபுல்லாக வந்து ஜாலியாக டான்ஸு சரக்குன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. ஜிமினும் அங்கே தான் இருக்கார். அவர் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கார். செம்ம காண்டு கோவம்லாம் வருது. அதை நீங்கள் பார்த்து பார்த்து ரசிச்சுட்டு இன்னமும் என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. நீங்கள் மட்டையாயிட்டீங்க.
ஜிமின் தான் உங்களை தூக்கிட்டு வராரு. தூக்கிட்டு வந்து பெட்டில் போடுறாரு. அப்படியே வந்து நெக்ஸ்ட் டே ஆகுது. நீங்கள் எப்பவும் போல் காலேஜுக்கு போகிற மாதிரி காலேஜுக்கெல்லாம் ரெடி ஆகிட்டு கீழே வரீங்க. ஜிமின் பார்க்குறாரு. ஜிமின் மட்டும் கிடையாது, டயாங்கும் ஜங்குக்கும் தான் அங்கே இருக்காங்க. உண்மையிலேயே அது இவதானா? நேற்றுக்கும் இன்றைக்கும் அப்படியே வந்து ரொம்ப வித்தியாசமாக இருக்கே, இவதானா அது அப்படின்ற மாதிரியே இருக்கே, நம்பவே முடியலையே அப்படின்ற மாதிரி தான் வந்து ஜங்குக்கும் டயாங்கும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஜிம்மினா அப்படியே வெறிக்கொண்டு தான் பார்க்குறாரு. கோவம்லாம் இருக்குது. பட் ஆனால் இருந்தாலும் இப்படி உங்களை பார்க்கும்போது க்யூட்டாகவும் இருக்கீங்க. ஜிம்மினுக்கு கோவப்படுறதா இல்லை உங்களை ரசிக்கிறதுனா தெரியல. இப்படியே தான் அந்த ஃபியூ டேஸும் போகுது. நீங்களும் ஜிம்மின் கிட்ட பேசல, ஜிம்மினும் உங்ககிட்ட பேசல. இப்படியே தான் ஃபியூ டேஸுமே போகுது. ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கும் மிஷன்ஸ் எல்லாம் வரும், அந்த ப்ராஜெக்ட்ஸ் இதுவுமே வரும். நீங்கள் வேணுன்ட்டு ஜிம்மின் கிட்ட போட்டி போடுவீங்க. செம்ம காண்டாகும் ஜிம்மினுக்கு. சில சமயத்தில் உங்களுக்கு வேணுன்றப்போ போட்டி போடுவாங்க, சில சமயத்தில் வேண்டாம் அப்படின்றப்போ விட்டும்போது அதை விட்டுருவீங்க. அந்த மாதிரி தான் வந்து போய்கிட்டே இருக்கும். இப்படி போயிட்டே இருக்கும்போது தான் அன்னைக்கு ஒரு நாள் வந்து நீங்கள் வீட்டில் தான் இருக்கீங்க. அன்னைக்கு உங்களுக்கு ரொம்பவுமே வந்து ரொம்ப ஒரு மாதிரியாக இருந்துகிட்டே இருக்குது. எதை சாப்பிட்டாலும் வந்து வாமிட் பண்ணிக்கிட்டே தான் இருக்கீங்க. ஜிம்மினுக்கு ஒரு மாதிரி கவலையாகவும் இருக்குது. கேட்கலாமா வேண்டாமா, சரி கேட்போம், என்னதான் இருந்தாலும் பொண்டாட்டில அப்படின்ற மாதிரி அவரும் வந்து நீங்கள் வாமிட் எடுத்துகிட்டு வந்துட்டுருக்கீங்க. லைக் ஃபேஸ் எல்லாம் நல்லா வாஷ் பண்ணிட்டு முகத்தெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு வந்துக்கிட்டு இருக்கீங்க. ரொம்ப டயர்டாக தான் இருக்கீங்க. கீழே விழ போகிறீங்க. ஜிம்மின் வந்து உங்களுக்கு பிடிச்சிடுறாரு. நீங்கள் பார்க்குறீங்க ஜிம்மினை. என்னடி ஆச்சு உனக்கு? என்னாச்சு? வாந்தியாக எடுத்துகிட்டே இருக்க? என்ன ஃபுட் பாய்சனிங் ஆகிடுச்சு என்ன? எதத்தை சாப்பிட்ட அப்படின்னு கேட்குறாரு. நீங்கள் அப்படியே டீயரி ஐஸோடு பார்க்குறீங்க. ஜிம்மினுக்கு ஒரு மாதிரி லைக் மனசு இல்லை ஏதோ குத்துற மாதிரி இருக்குது. என்னடி ஆச்சு? ஜிம்மின் சொல்லுடி, என்னாச்சு உனக்கு? இப்படி இருக்க மாட்டியே நீ? நான் கேட்குறதுக்கு பதில் சொல்லு. என் மேலே கோவமாக இருக்கியா? இப்போ அது தேவையில்லாத விஷயம். முதல்ல உனக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லு. அப்போ என்ன கேர் பண்ணுறியா? ஏன் மயிறு கேட்டுக்கிட்டே இருக்கல, சொல்கிறியா அப்படின்ட்டு வந்து ஜிம்மின் வந்து எகிர்றாரு. நான் கேட்டதுக்கு பதில் சொல்லு. என்னை இன்னமும் லவ் பண்ணுறியா, என்னை கேர் பண்ணுறியா அப்படின்னு கேட்குறீங்க. ஆமாண்டி பண்ணுறதா, இப்போ என்ன அதுக்கு அப்படின்னு சொல்கிறீங்க. உங்களுக்கு அப்படியே லைக் ஹாப்பியாக இருக்குது. ஜிம்மினை ஹக் பண்ணிக்கிறீங்க. என்னடி பண்ணுற? என்ன செடியூஸ் பண்ணலான்னு பார்த்துட்ருக்கியா? அதெல்லாம் நடக்கவே நடக்காது அப்படின்ட்டு வந்து ஜிம்மின் சொல்கிறாரு. நீங்கள் அப்படியே ஹக்கை பிரேக் பண்ணிட்டு, அப்படியா? அப்புறம் ஏன் வந்து உன்னோட ஹேண்ட்ஸ் ஏன் இடுப்புக்கிட்ட இருக்குது, அதுவும் ட்ரெஸ்ஸுக்குள்ளார அப்படின்ட்டு சொல்கிறீங்க. அப்போ தான் ஜிம்மின் கீழே குடிச்சு பார்க்குறாரு. அவரோட ஹேண்டு உங்கள் ட்ரெஸ்ஸுக்குள்ளார ஹிப்பில் தான் இருக்குது. உடனே கையை எடுத்துக்கிறாரு. அது ஒன்றும் இல்லை. ஆஹா அப்படியா? இப்போ எதுக்கு வந்து பக்கத்தில் வர? தள்ளி போ. முடியாது, நான் என் புருஷன்கிட்ட பக்கத்தில் வருவேன். அது மட்டும் இல்லாமல் ரொம்ப வந்து ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லியும் ஆகணும். என்ன விஷயத்த சொல்லணும்? அதுவா, அப்பாவா ப்ரமோட் ஆகிட்டேன் அப்படின்ட்டு வந்து நீங்கள் சொல்கிறீங்க. என்ன சொன்ன? காதில் விழலை. நீ ஏதோ சொல்கிற, அது என் காதுக்கு தான் அப்படி கேட்குதா, இல்லை உண்மையிலே நீ அப்படி தான் சொல்கிறியா அப்படின்ற மாதிரி ஜிம்மின் கேட்குறாரு. டே மக்கு சாம்பிராணி, நிஜமா தாண்டா புருஷனில் இருந்து இப்போ அப்பா ஆகிட்ட அப்படின்ட்டு வந்து ஜிம்மினோட சீக்ஸை பிடிச்சி கிள்ளிக்கிட்டே சொல்லிட்டு இருக்கீங்க. ஜிம்மினுக்கா? நிஜமாவாடி? ஆமாம் ஜிம்மின் அப்படின்ட்டு வந்து ஜிம்மின் கிட்டே நீங்கள் சொல்கிறீங்க. ஜிம்மினுக்கு அப்படியே வந்து லைக் வந்து டிஎஸ் ஃபார்ம் ஆகுது. உங்கள் முன்னாடி அப்படியே நீல் பண்ணிட்டு உங்கள் பெல்லியை தான், உங்கள் ட்ரெஸ்ஸை டாப்ஸை தூக்கி விட்டு உங்கள் பெல்லியில் கிஸ் பண்ணுறாரு. அப்படி ஹக்கும் பண்ணிக்கிறாரு. டிஎஸ் அப்படியே ஃபார்ம் ஆகி அப்படியே வலியுது. நீங்களும் ஜிம்மின் ஹேர்ஸ் அப்படியே தடவி கொடுத்துட்ருக்கீங்க. தேங்க்யூ டி, தேங்க்யூ ஸோ மச் டி. நான் எவ்வளோ கோவமாக இருந்தேன் தெரியுமா? ஆனால் இப்போது அதெல்லாம் எதுவுமே இல்லை. ஏன் புள்ளடி, ஏன் குழந்த அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அழுதுகிட்டே இருக்காரு. உன் குழந்த மட்டும் இல்லை, என் குழந்தையும் தான் அப்படியே வந்து நீங்கள் சொல்கிறீங்க. ஜிம்மன் அப்படியே உங்கள் வயிற்று அப்படியே கடிக்கிறாரு. எதுக்கிட்ட கடிக்கிற? ஏன்டி மறைச்ச என்கிட்ட இருந்து? ஏன் மறைச்ச? இனிமேல் நீ எங்கேயும் போக வேண்டாம், ஒழுங்காக ரெஸ்ட் எடுத்துகிட்டே இரு.
உன் வேலையெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். என் வேலையை நீ பார்த்துக்கிட்டு அப்படியே ஆட்டையை போடலான்னு பார்க்குறியா? ஈ என்னாடி, ப்ரெக்னெண்ட்டாக இருந்துக்கிட்டு ஒழுங்காக ரெஸ்ட் எடு, ரொம்பவே ரெஸ்ட் இம்பார்ட்டன்ட். அது எல்லாமே எனக்கு தெரியும். அதுக்காக என்னோட மாஃபியா ஒர்க்கெல்லாம் வந்து நான் விட முடியாது. இதை பாரு, நீ நான் பார்த்துக்கிறேன்னு சொல்கிறல்ல, அப்புறம் என்னடி உனக்கு? ரெஸ்ட் மெயினடி. ப்ரெக்னெண்ட்டாக வேற இருக்க, அதுவும் இவ்வளோ வீக்காக இருக்க, எப்படி நீ எல்லாம் போவ? அப்புறம் உனக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா? சரி சரி, புரியுது புரியுது. ஆனால் அதுக்காக என்னோட ஒர்க்ஸ் எல்லாம் விட மாட்டேன். உன்னை விட சொல்லலை, நீ எல்லாம் பேபி பிறந்ததுக்கப்புறமா பார்த்துக்கலாம் அப்படின்னு ஜிமினும் சொல்கிறாரு. உங்களுக்கும் வந்து லைக் பேபி எவ்வளோ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது அது எவ்வளோ இது ஆகணும் உங்களுக்கும் நல்லாவே தெரியும். ஸோ அப்படி இப்போ 2 பேருமே மாஃபியா கிங் அண்ட் குயினாக தனித்தனியாக இருந்த 2 பேருமே இப்போ ஒன்றா மர்ஜ் ஆகி 2 பேருமே வந்து சேர்ந்து தான் எல்லாத்தையுமே பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அண்ட் இதுதான் இந்த ஸ்டோரியோட எண்டிங். ஹாப்பி எண்டிங்காக முடிச்சிட்டேன். ஸோ எப்படி இருந்துச்சுன்றதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் வந்து நான் கொஸ்டின் கேட்டிருக்கேன், ஸோ அதையும் மறக்காமல் யாராக இருக்குன்றதையும் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய்.